கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னை ஒரு சாட்சியாக நிறுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னா, கடந்த ஜனவரி மாதத்தில் எனக்கு ஒரு வேலை போயிடுச்சு. ஒரு யூஎஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனைனால ஒரு பாதி பேர்த்த வேலையை விட்டு எடுத்தாங்க. என்னையும் திடீர்னு வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. இப்போ என்ன செய்யுதுன்னு சொல்லி தெரியல. இருந்தாலும் ஒரு கடவுளோட ஒரு நம்பிக்கை, கர்த்தரை நம்புவர்கள் கடவுள் கைவிட மாட்டார் அப்படி சொல்லிட்டு மிகுந்த பாரத்தோடு ஜெபத்தோடு நிறைய இன்டர்வியூவில் அட்டன் பண்ணேன். எல்லாமே கிளியர் ஆயிரும். கடைசியில் ஆஃபர் லெட்டர் மட்டும் வராது. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா ப்ராசஸிங்கில் இருக்குது, இல்லை மேனேஜ்மெண்ட் டிசிஷன் அப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் கடந்த முறை தான் முதல் தடவை வந்தேன். நான் இந்த மீட்டிங்காக என்னோடய வேலை வேணும் அப்படின்ற ஒரு ஜெப தேவைக்காக வந்தேன். நல்லா ஜெபிச்சுட்டு போனேன். அடுத்த நாளே ஒரு கால் வந்தது. இன்டர்வியூ ப்ராசஸ் போச்சு, ஆஃபர் லெட்டர் கிடச்சி ஜாயின் பண்ண கடவுள் கிருபை தந்தார். இப்போ ஒரு டீமை எனக்கு கொடுத்து அந்த டீமை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பையும் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் என்னோடு இருந்து எனக்கு இந்த வேலை கொடுத்ததுக்காக நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஃபஸ்ட்டு 2021 மார்ச் மாதம் தான் நம்ம ஐயாவுடைய ப்ரேயர் மீட்டிங் தெரிஞ்சு நான் வந்தேன். நான் இந்த இடத்துல உட்காந்து பல மாதங்கள் அழுதுருக்கேன். குறைஞ்சது ஒரு 7 வருஷமாக எனக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். எந்த அலைன்ஸும் செட் ஆகலை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு தடையாக இருந்துகிட்ருக்கோம். ஏசப்பட்ட நான் கண்ணீரோடு இங்கே வந்து ஜெபிச்சப்ப ஐயா எனக்கு சொன்னாங்க, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு. அந்த வார்த்தையை வச்சு பிடிச்சி ஜெபிச்சுட்டு இருந்தேன். என் தேவன் நல்ல அன்பான மனவளனை என் தேவன் ஆசீர்வச்சு கொடுத்தாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஐயா கிட்ட வந்து நான் ஜெபிச்சப்ப தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும்னு ஐயா எங்களை ப்ளஸ் பண்ணி அனுப்புனாங்க. அதே மாதிரி பல தடைகள், அந்த தடையெல்லாம் அதை கேட்டோம், அது பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என் திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஓலை வாசிப்பாங்கள்ல, அப்போ வந்து முதல் ஓலை வாசிக்கும் பொழுது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அடுத்த வாரம் அடுத்த ஓலை வாசிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. இந்த மாதிரி பல தடைகள், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அப்போ ஐயாவுடைய யூடியூப்பில் ஐயா பேசக்கூடிய அந்த மெசேஜ்லாம் கேட்டுட்ருப்போம் ஒவ்வொரு முறையும். அப்போ ஐயா சொன்னாங்க, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு. அதே போல் என் தேவன் எங்கள் திருமணத்தை அநேகர் ஆச்சரியப்படும்படி ரொம்ப சிறப்பாக செஞ்சு வச்சாங்க. கர்த்தர் கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாயிருக்கிறது. ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் கொடுத்த விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும், அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். இந்த அனுக்கிரக வருஷத்திலே ஆண்டவர் என்னென்ன செய்ய போகிறார் என்று தீர்க்க தரிசனமாய் சில காரியங்களை சொல்லுகிறார். அதை சொல்லி உங்களுக்காக நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். முதலாவது, இந்த அனுக்கிரகம், தேவனுடைய அனுக்கிரகம் என்ன பண்ணுமா? உனக்கு சம்பாதிக்கிறதற்கான வழிகளை திறந்து கொடுக்கும். யாரெல்லாம் எனக்கு சம்பாத்தியமே இல்லைன்னா என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சி செலவு இருக்குது, நான் கடனில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ, இந்த அனுக்கிரக காலத்திலே சம்பாதிக்கிறதற்கான வழிகளை கர்த்தர் இன்றைக்கு திறப்பார். அல்லேலூயா. எடுத்து வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம்
19வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதிலே அவன் புசிக்கவும் அவன் அதனுடைய பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இந்த அனுக்கிரக வருஷத்தில் உங்களுடைய வருமானத்திற்கு ஆண்டவர் வழி திறக்க போறேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய பேர் எனக்கு இன்னும் வருமானத்துக்கு வழி இல்லை, என் பிள்ளை படித்து இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் வேலை கிடைக்கல, என் பிள்ளை வியாபாரம் பண்ணுறான், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் முதுகு வலிக்க இடுப்பு வலிக்க போய் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், ஆனால் அதனுடைய பலன் ஒன்றுமே வீட்டுக்கு கொண்டு வர முடியலை, லாபம் இல்லை, நஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறான், எவ்வளவோ இன்வெஸ்ட் பண்ணி பார்க்குறான், ஆனாலும் என் பிள்ளைக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை, ஒரு எழுந்தேற்றம் இல்லை, என் பிள்ளை நாளுக்கு நாள் முன்னேறுவான்னு பார்த்தா நாளுக்கு நாள் பின்தங்கிட்டு போகிறான், என் புருஷன் நாளுக்கு நாள் முன்னேறுவாருன்னு நிறைய முயற்சிகளை எடுக்கிறோம், ஆனால் நாளுக்கு நாள் அவருடைய முயற்சிகள் எல்லாம் பின்தங்கி போய்கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் வேதனையோடு வந்தீங்கன்னா இந்த அனுக்கிரக வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், சம்பாதிக்கிறதற்கான பலனையும் அதற்கான வழிகளையும் 4 காசு மிச்சம் பிடிப்பதற்கான கிருபையையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கடந்த நாட்களில் ஒரு பைசா உங்களால் மிச்சம் பிடிக்க முடியலை. பொத்தல் பையில் போடப்பட்ட நாணயங்கள் மாதிரி வர்றதும் தெரியல போகிறதும் தெரியலை. எவ்வளவோ வர்ற மாதிரி தெரியுது, எங்கே போகுதுன்னு தெரியலை. எங்கள் ஊரில் சிலர் சொல்லுவாங்க, பெருங்கடலில் பெருங்காயம் கரைச்சா மாதிரின்னு. அப்படின்னா என்னென்னா, பெரிய கடலில் போய் இவ்வளோண்டு ஒரு பெருங்காயத்தை கொண்டு கலக்கிட்டு அந்த கடலில் உள்ள தண்ணியை எடுத்து குடித்தா பெருங்காய வாசனை வருமா என்ன? வரவே வராது. அது எந்த மூலைக்கு ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பெருங்கடலில் பெருங்காயம் கரைச்சா மாதிரி ஒன்றுமே இல்லை. அதனுடைய பலன் கொஞ்சம் கூட கிடைக்காத சூழ்நிலையில் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்று முதல் நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். ஆமேன். இன்று முதல் நீ கையிட்டு செய்கிற காரியங்களை ஆசீர்வதிக்கும்படி பரலோகத்திலிருந்து பொக்கிஷ சாலையை கர்த்தர் உனக்காக திறப்பார். உன் ஊழியத்துக்காக திறப்பார். உன்னுடைய வியாபாரத்தில் திறப்பார். உன் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. இது பரலோகம் உனக்காக திறக்கிற நேரம். ஆமென். ஆமா, ஒளிப்படத்தில் இருக்கிற பொக்கிஷம் புதையல் எல்லாம் உனக்கு தருவார். ஆமென். ஆமாம், சிலர் சொல்கிறத பார்த்துருப்பீங்க, கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கை வரைக்கும் கிடைக்கிற மாதிரி வந்து அது என் கையில் உட்கார்றதுக்கு முன்னால் யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்படின்னா என்னென்னா, முந்தின நாள் வரைக்கும் இதுக்காக இவன் பிரயாசப்பட்டு பல நாள் பல மணி நேரம் அதுக்கு உழைச்சிருப்பான். கடைசி நேரத்தில் கையில் வர்ற நேரம் பார்த்து யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போய் அவன் அந்த ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணிவிட்டு இவன் அம்போன்னு இருப்பான். முந்தின நாள் மனைவிட்ட சொல்லியிருப்பான், நாளைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் எனக்கு ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தேன், கைகூடி வந்துருச்சு, நாளைக்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க, நீ தைரியமாக இரு, நாளைக்கு இந்நேரம் எல்லாம் கை நிறைய பணம் வரும், நாளைக்கு போய் இவன் கடனை அடைச்சிடணும். நம்மளை பார்த்து மூஞ்சில் காரி துப்பி என்னெல்லாம் வார்த்தை வச்சு, நான் மூஞ்சில் பாரு, நாளைக்கு இந்த பணத்தை விட்டு எரிஞ்சு நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அதை பண்ணிடலாம் இதை பண்ண, நாளைக்கு பிள்ளைய சீக்கிரம் வர சொல்லி பிள்ளைக்கு ஒரு நகை எடுத்துடணும், நிறைய கனவு வச்சுருப்பான். ஏன்னா முந்தின நாள் வரைக்கும் அதுக்காக உழைச்சி எல்லாம் ரெடி ஆச்சு, நாளைக்கு கையில் வர வேண்டியது தான் பாக்கி. அந்த கடைசி நிமிஷத்தில் சத்துரு அதை தட்டி பறிச்சிட்டு போயிடுவான். அடுத்த நாள் காலையில் ஏமாற்றத்தோட வீட்டுக்கு எப்படிடா போகிறது, இவ்வளோ தூரம் சொல்லியிருக்கமே, அவள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இப்போ எதிர்பார்ப்பில் செல்லச்சமே என்ன பண்ணுவோம், நம்மளை திட்டுனவனை எல்லாம் ஃபோன் பண்ணி முந்தின நாள் ராத்திரி, நாளைக்கு மத்தியானம் இல்லைன்னா சாயங்காலத்துக்குள்ளால் உன்னதை தூக்கி எறிஞ்சதுக்கு மேலே உன்னுடைய சாவகாசமே வேண்டான்னு சொல்லி அவனை திட்டி வச்சுருப்போம். அவன் அடுத்த நாள் சாயங்காலம் ஃபோன் பண்ணுவான், இவன் ஃபோனே எடுக்க மாட்டான். ஏன்னா இவன் சொன்னதை நிறைவேற்ற முடியல. காரணம் என்னென்னா, பிசாசு இவன் கைகளின் ஆசீர்வாதத்தை கடைசி நேரத்தில் தட்டி பறித்து கொண்டு போனான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாத ஒரு நிலைமை. நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்துரும். ஆனால் இன்னைக்கு பிறகு உன்னுடைய கை கெட்டினது வாய் கெட்டாமல் போனது எல்லாத்தையும் மறுபடியும் உன் கைக்கும் உன் வாய்க்கும் கர்த்தர் கொண்டு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அது கை நழுவி போயிடுச்சு, இனி வராதுன்னு நீ நினைக்கிற ஆண்டவர் மனசு வச்சா, அவர் தெற்கத்திய வெள்ளங்களை திருப்புகிற ஆண்டவர் சத்துரு கொண்டு போனதை மறுபடியும் உன் கையிலே கொண்டு வந்து கொடுத்து ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்றைக்கு ஆவியிலே ஏவப்பட்ட நான் சொல்லுகிறேன், உன்னிடத்தில் இந்த திருட்டு போனது, காணாமல் போனது, எடுக்கப்பட்டது, அவைகள் அத்தனையும் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுப்பார். அனுக்கிரக வருஷத்திலே உன்னுடையதை நீ புசிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய திட்டம். உன் உழைப்பின் பலனை அந்நியன் புசிப்பது அல்ல அனுக்கிரக காலத்தினுடைய ஆசீர்வாதம். அனுக்கிரக காலத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிட. இந்த வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவனுக்கு கொடுக்கிறது எதுக்குன்னா, அவன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருப்பதும் அதை சாப்பிட அவனுக்கு அதிகாரம் கொடுப்பதும் அனுக்கிரக வருஷம். ஒரு முறை நான் ஹோலி லேண்டு போயிருக்கும்போது ஒரு வயசான ஐயா ஒருத்தர் என் கூட ஹோலி லேண்டு ட்ராவல் பண்ணார். அப்போ அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று யோர்தானில் நடந்த காரியங்கள் எல்லாம் விளக்கி சொல்லுவேன் எப்போவுமே. அப்போ சொல்லும் பொழுது அன்னைக்கு பார்த்து ஆண்டவர் அந்த இடத்துல அந்த இழந்து போன கோடாரியை பற்றி பேசினார். ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் தனக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதுக்கு உத்தரம் அப்படின்னாச்சுன்னா, அந்த காலத்தில் ஒரு வீடு கட்டணும்னா முதல்ல உத்தரம் வாங்கினான்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த மெயின் பீம் மாதிரி இருக்கிறது மாதிரி ஒரு பெரிய உத்தரம், ஒரு பெரிய நீண்ட ஒரே பீஸ். இப்போ எப்படி மெயின் பில்லர் இருக்குதோ அதே போல் அந்த காலத்தில் உத்தரன்னு சொல்லுவாங்க. அந்த உத்தரத்துக்கு ஒரு மரத்தை வெட்டுறதுக்காக வேண்டி இரவல் கோடாலி வாங்கிட்டு வந்திருக்கிறான் ஒருத்தன் தன்னுடைய சொந்த வீடு கட்டுவதற்காக. அப்போ அவன் வெட்டிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அந்த கோடாரின்னு அவங்களுக்கு தெரியும், ஒரு மரத்துக்கு அடியில் இரும்பில் அப்படி அந்த மரத்தை சாய்க்கக்கூடிய அளவுக்கு ஷார்ப்பான ஒரு இரும்பு துண்டு இருக்கும். அந்த இரும்பு கோடாரி வெட்டின நேரத்தில் அது யோர்தான் நதியில் உள்ளே விழுந்துட்டு அவன் அழுதுட்டு தீர்க்கதரிசியாகி எலிசாவிடத்தில் சொல்லுகிறான், என் கோடாரின்னா கூட பரவாயில்லையா, இது இரவல் வாங்கிட்டு வந்தேன் ஒருத்தங்கிட்ட, இந்த இரவல் வாங்கிட்டு வந்து தொலைக்கிறதுல இருக்கிற கொடுமை அதுபோல் கொடுமையே கிடையாது. ஏன்னா அதை விட பெஸ்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தா கூட என்னதை நீ தரல, என்னதான் ஒசத்தின்னு பேசிகிட்டு இருப்பான். ஆமே, நீங்கள் ஒரு சவர நகையை வாங்கிட்டு வந்து இரவலுக்கு வாங்கிட்டு வந்து தொலைச்சி 2 சவரம் வாங்கி கொடுத்தாலும் அவங்களுக்கு திருப்தி வராது. ஹல்லேலூயா. இதுதான் இரவல் கோடாரியுடைய நிலைமை. அப்போ பாருங்க, இது இல்லாமல் வேற வாங்கி கொடுத்தா கூட அவங்கள சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி அழும் பொழுது தீர்க்கதரிசி என்ன பண்ணான்னா, ஒரு மரத்திலிருந்து ஒரு சின்ன கொம்பை வெட்டி உள்ளே போட்டான். உடனே அந்த கோடாரி மிதந்தது. ஹல்லேலூயா. ஏன்னா அதுதான் அனுக்கிரக காலங்களில் நடக்கிற அற்புதங்க. ஹல்லேலூயா. அது மிதந்த உடனே அவன் சொல்கிறான், நீ போய் அதை எடுத்துக்கொள் அப்படின்னா அவன் போய் எடுத்துக்கொண்டான். அப்போ இதை சொல்லிட்டு சொல்கிறேன், இப்படிப்பட்ட அற்புதம் நடந்த யோர்தான் நதிக்கரையில் நம்ம நிற்கிறோம். இப்போ கூட நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பொண்ணோ பொருளோ யாரோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போய், இல்லைன்னா ஏமாற்றிட்டு போய், தர்றேன்னு சொல்லிட்டு போய் ஏமாற்றி, இல்லைன்னா உங்களுக்கே தெரியாமல் திருடிட்டு போயிருந்தா, இந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு, ஆண்டவரே அன்றைக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு நீதி செய்து இழந்து போனதை மிதக்க பண்ணின ஆண்டவர், என்ன இழந்து போன அந்த நகையோ பணமோ ஏதோ இதை எனக்கு தாரும், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது நீங்கள் போய் எடுத்துக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இது எதுக்காக சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளான் பண்ணி ஒன்று சொல்லலை. அந்த இடத்துல தேவ ஆவியானுடைய ஏவுதலின்படி அங்கே அப்படி ஒரு அற்புதம் நடந்தபடினால நான் சொன்னேன். ஞானஸ்தானம் அன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-23 பேருக்கு ஞானஸ்தானம் முடிச்சுட்டு அப்படியே கரையேறி வர்றேன். அந்த தகப்பன் வந்து, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஜெபிச்சிருக்கிறேன், எனக்கு காணாமல் போன நகை கிடைக்குமான்னு கேட்டார். நீ விசுவாசிச்சா கண்டிப்பாக தேவனுடைய மகிமையை காண்பாய் சொல்லிட்டு சொன்னார். என்னுடைய மனைவியுடைய அடக்க ஆராதனைக்கு வந்தவங்க யாரோ, அவங்களுடைய மனைவி ஒரு பொட்டில் நிறைய நகை வச்சுருந்தாங்களாம். ஒரு பையில் வச்சு சுருட்டி எப்போவுமே அதை முந்தியில் அப்படி கட்டி வச்சுட்டு தான் எங்கே போனாலும் போவாங்களாம். அவங்களுக்கு என்னென்னா, நான் கண்டிப்பாக சுகமாகி வீட்டுக்கு வந்துடுவேன், வந்ததுக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகளுக்கு இதை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினேன் ஒட்டுமொத்த நகையும் ஒரு பையில் மொத்தமாக இருந்துச்சான். அது அப்படியே பாக்கெட்லேயே, ஏன்னா வீட்டில் வச்சுட்டு போகிறதுக்கு அவங்களுக்கு மனசில், அதனால் ஆஸ்பத்திரிக்கு போகும்போதும் அதை தூக்கிட்டே இடுப்பில் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாராம், இல்லைம்மா எதுக்குமா இதை தூக்கிட்டாலே, உள்ளே வச்சு பூட்டிகிட்டு போகலாம். இல்லை இல்லை, அது என் பிள்ளைகளுக்குரியது, நான் கொடுக்கணும்னு சொல்லி அப்படி சுமந்துட்டு போனவங்க அவங்க இறந்துட்டாங்கன்னொன்னே அவங்க கணவனார் அதை எடுத்து கொண்டு வந்து கரெக்டாக வீட்டில் ஒரு இடத்துல வச்சுட்டார், பத்திரமா வச்சுட்டார். அது வரைக்கும் அவருக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஆஸ்பத்திரியில் மிஸ் ஆகலை, கொண்டு வந்தாச்சு. பாடி கொண்டு வரக்கு முன்னாடி அவர் அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து அவங்க சரீரத்தில் இருந்த நகைகளோடு சேர்த்து இதை எடுத்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டார்.
அடக்கத்திற்கான காரியங்கள் போயிட்டுருக்கு. எக்கச்சக்கமான ஜனங்கள் வருகிறார்கள், சொந்தங்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாம் வந்தாங்க. வந்து எல்லாம் அடக்க ஆராதனை முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் போய் அவர் வச்சுருந்த பீரோவை திறந்து பார்க்குறாரு, நகை பையே காணும். சாயங்காலம் கொண்டு போய் சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. காலையில் பார்த்தா மொத்தமாக பையே காணும். அப்படியே ஷாக் ஆகிட்டார். பிள்ளைகளை கூப்பிட்டார், உங்கள் அம்மாவுடைய கடைசி ஆசையை என்னால் நிறைவேற்ற முடியாமல் போச்சு. என்ன ஆசை? இந்த நகையை என் பிள்ளைகளுக்கு சரிசமமாக பங்கு போட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு அந்த தாயார் சொன்னாங்களாம். யாரோ ஒருத்தர்கள் சாவு வீட்டுக்கு வரும் பொழுது அந்த பையை தூக்கிட்டு போயிட்டாங்க. எல்லா இடமும் தேடினாங்க பிள்ளைகள், எங்கேயுமே கிடைக்கல. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர் சொன்னார், அது எனக்கு கிடைக்குமான்னு. நீங்கள் விசுவாசிச்சிங்கன்னா ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்காகவே பேசியிருக்கலாம். நீங்கள் போங்க, அது மிதக்கும், போய் எடுத்துக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நாங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் வந்து இறங்குறோம். அடுத்த நாள் காலையில் டோரை திறந்து வெளியே வரும்போது அந்த ஒட்டுமொத்த நகைப்பை வெளியே அவங்க காம்பவுண்டுக்கு வெளியே இருந்து தூக்கி யாரோ உள்ளே போட்டிருக்காங்க. அப்படியே கிடக்கு. அல்லேலூயா. முந்தின நாள் அந்த காம்பவுண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, அப்போ இல்லை. ஆனால் பாருங்கள், அடுத்த நாள் காலையில் அவர் எழும்பி வெளியே வந்து கதவை திறக்கும்போது காம்பவுண்டுக்கு உள்ளே யாரோ வெளியே நின்றுட்டு தூக்கி உள்ளே போட்டால் எப்படி கிடக்குமோ அவ்வளோ தூரத்தில் அந்த நகை பை இருக்குது. ஒரு குண்டுமணி கூட குறையலை. அல்லேலூயா. அப்போ தான் அவர் சொன்னார், அந்த இஸ்ரேல் தேசத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இன்றும் ஆண்டவருடைய அற்புத அடையாளங்கள் நடக்கிற வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இடத்துல நின்று ஜெபித்த ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாருன்னு சொல்லி அவர் அதன் பிறகு வரும்போது சொன்னார், ஐயா நீங்கள் சொன்ன நேரத்தில் கூட நான் எமோஷனலாக தான் ஜெபம் பண்ணினேன், ஆனாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. உனக்கு ஐஸ்வர்யத்தை, சம்பத்தையும், சம்பாதிப்பதற்கான பலனையும் அதற்கான வழிகளையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த நீ கஷ்டப்பட்டு உழைச்ச பலனை நீ சாப்பிடுவதற்கான கிருபையை கொடுப்பது இந்த அனுக்கிரக வருஷம். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் நான் நிறைய எண்ணத்தை இழந்து நிற்கிறேன், கோட்டை விட்டுட்டேன், நம்பி வாங்கிட்டு போனாங்க, நாளைக்கு தரேன்னு வாங்கிட்டு போனாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க, ஃபோன் எடுக்கிறது இல்லை, நான் உங்ககிட்ட வாங்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறீங்களோ நீங்கள் விசுவாசிச்சா இந்த வசனத்தின்படி, ஆண்டவரே என்னுடைய கடின உழைப்பின் பலனை அந்நிய மனுஷன் வைத்திருப்பதில்லை என்று சொன்னீரே, அந்நிய மனுஷன் கையில் இருக்கிற என் உழைப்பின் பலனை இந்த அனுக்கிரக வருஷத்தில் கர்த்தர் எனக்கு மீட்டு கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எனக்கு இப்படி ஒரு நல்லது நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி இந்த செய்தியில் கேட்ட நல்ல ஆசீர்வாதங்கள் எனக்கு என் குடும்பத்துக்கும் பலிக்காதான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறீங்க. அவைகள் பலிக்கும். அவற்றை நிறைவேற்றி தருகிற ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல மனமகிழ்ச்சியின் வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தை பிடித்து நிற்கிற என் பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். என் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வரட்டும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வரட்டும். கண்ணீருக்கு முடிவு வரட்டும். ஏமாற்றங்களுக்கு முடிவு வரட்டும். அநேக இடங்களிலே ஏமாந்து போயிருக்கிற என் பிள்ளைகள் இனி எந்த உலக மனுஷன் முன்னிலையில் ஏமாந்து போகாதபடிக்கு தேவ ஞானம் இவர்கள் மேலே கட்டவிழ்த்து விடப்படுவதாகன்னு ஜெபிக்கிறோம். ஏமாற்றத்தின் நிமித்தம், ஏமாந்து போனதன் நிமித்தம் இழந்து போன செல்வங்களும் உடைமைகளும் பெயரும் புகழும் மறுபடியும் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகன்னு ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளை வேலைக்காக பணத்தை கொடுத்து கொண்டு ஏமாந்து நிற்கிறார்களோ, இலவசமாக வேலையும் கொடுத்து பணத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. உதவி செய்கிறேன் என்கிற பெயரில் ஏமாந்து போன பிள்ளைகள் அநேகம் பேர் கண்ணீரோடு நிற்கிறாங்க. நல்லதுக்கு தானே நான் கொடுத்தேன், என்னை இப்படி ஏமாற்றிட்டாங்களே என்று நிற்கிற பிள்ளைகள், ஏமாந்து போன அவர்களுடைய நகைகளும் பொருட்களும் பொன்களும் இவர்களுக்கு திரும்பி வருவதாக ஜெபிக்கிறேன். நண்பனுக்காக வேண்டி வீட்டை அடமானம் வைக்க கொடுக்க போனேன், இன்றைக்கி வீடு எனக்கு மிஞ்சாதோ கிடைக்காதோ என்று கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அதை மீட்டு தாரும். யார் யார் இவர்களை ஏமாற்றினார்களோ, ஏமாற்றினவர்கள் கண்களில் தயவு கிடைப்பதாக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இனி வருகிற நாட்களில் நல்லது கெட்டது எது எது என்று வரையறுக்கத்தக்கதான ஞானத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து, இந்த கபடு வாது சூது நிறைந்த இந்த உலகத்தில் என் பிள்ளைகள் ஞானமாய் நடந்து கொள்ள
கருத்தாய் நடந்து கொள்ள, கருத்தாய் பேச கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறதற்காய் மக்கு நன்றி. உடைய குடும்பத்தில் இருக்கிறதான எல்லா தடைகளை உடைச்சி ஜபிக்கிறேன். மகிமையான நல் விசேஷங்கள் உடைய குடும்பத்தில் வசனிக்கப்படும், பேசப்படும் என்று சொன்னீரே. மகிமையான நல்ல காரியங்களெல்லாம் குடும்பத்தில் நடக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் செய்தியிலே கேட்ட அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இவர்களுடைய சிரசில் வைத்து இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இவர்கள் எதையெல்லாம் தங்களுடைய செவிகளை கேட்டார்களோ அவைகள் எல்லாவற்றின்படி இவர்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி இவர்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வச்சா 4 அடி சறுக்கிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் நீ உறுதிப்படுத்துவீராக. இனி கால்கள் சறுக்கக்கூடாது, முயற்சிகள் சறுக்கக்கூடாது. எல்லாம் என் பிள்ளைகளுக்கு சக்ஸஸ் ஆகட்டும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்கிற வசனத்தின்படி இவர்கள் செய்வதெல்லாம் இனி இவர்களுக்கு வாய்ப்பதாகன்னு இவர்களை ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். காணாமல் போன பொருள்கள் கிடைப்பதாக, காணாமல் போன பிள்ளைகள் வீட்டிற்கு திரும்பி வருவார்களாக. சண்டை சச்சரவுகளுக்கு முடிவு வரட்டும். கணவன் மனைவிகளால் இருக்கிற பிரிவினை மாறி மறுபடியும் ஐக்கியம் உண்டாகட்டும். கழுகு தன் பிள்ளைகளை கூட்டுக்குள்ளே சேர்க்கிறது போல இவருடைய முழு குடும்பமும் இயேசுவுக்குள்ளால் சேர்க்கப்படுவதாகன்னு நான் செபிக்கிறேன். இவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா கொள்ளை நோய்களுக்கு இன்றைக்கு விடிவு பிறப்பதாக. எத்தனை பிள்ளைகள் கேன்சரில் கஷ்டப்படுகிறார்கள், அத்தனை பேருடைய கேன்சர் வியாதியை தொட்டு குணமாக்குகிற ஆண்டவர் இவர்கள் இருக்கிற அறைகளிலே இப்பொழுது இறங்கி வருவீராக. எனக்கு விருப்பம் உண்டு, நீ குணமாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பீராக. எத்தனை பேர் தன்னுடைய 2 கிட்னி பழுதடைந்த நிலைமையில் இருக்கிறாங்களோ, டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, என்ன பண்ணுகிற நிலைமையில் இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய கிட்னிஸ் எல்லாம் புதிதாய் மாற்றும். இருதய வாழ்வுகளில் இருக்கிற பிரச்சனைகள் மறைந்து போவதாக. யூட்ரஸில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாக. பிரெயின் டியூமர் மறைந்து போவதாக. ஸ்கின் கேன்சர், பிளட் கேன்சர் மறைந்து போவதாக. தெய்வீக சுகத்தை தாரும். உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் வியாதிகளை எல்லாம் குணமாக்குவேன் என்று சொன்னீரே. குணமாக்கி அழகு பார்ப்பீராக. வேதனைகளுக்கும் நெருக்கங்களுக்கும் பஞ்சங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி நடத்தும் சம்மர் பிரேக் ஸ்கில் மேக் பள்ளி பயிலும் மாணவ மாணவியருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வருடம் ஏப்ரல் மற்றும் மே கோடை விடுமுறை முன்னிட்டு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் மூலம் குறைந்த கட்டணத்தில் 7 தினங்களில் போட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் ஆகிய தொழிற்கல்விகளை மிக சிறந்த முறையில் பயிற்றுவிக்க நாங்கள் திட்டமிட்டு உள்ளோம். மேலும் விவரங்களுக்கு எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியின் தகவல் தொடர்பு மையத்தை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்.